ஆகாஷ் காரின் உட்புறத்தில் இருந்த ஒரு சுவிட்சை அழுத்த 2 நிமிடத்தில் அந்த சொகுசு அறையின் அமைப்புகள் அனைத்தும் மறைந்து சொகுசான பயணிகள் இருக்கைகளாக கார் மாறியிருந்தது. இதை பார்த்த தாமரை கண்களை விரித்து ஆச்சரியத்துடன், ஆகாஷ், இப்படியெல்லாம் பிளான் இருக்கா என்று வியப்புடன் கேட்டாள். ஆகாஷ் அவளை பார்த்து கண்ணடித்து, என் பொண்டாட்டிக்காக நான் இன்னும் எவ்வளவு தீவிரமா வேணாலும் பிளான் பண்ணுவேன் என்று சொல்ல தாமரையின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. பின்பு வழியில் இருந்த ஒரு பேக்கரிக்கு அருகில் காரை நிறுத்த சொல்லி டிரைவரிடம், டிரைவர், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிட்டுக்கோங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டான். டிரைவர் ஒரு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி சாப்பிட செல்ல ஆகாஷ் 2 காஃபி ஆர்டர் செய்து எடுத்து வந்து தாமரையிடம் கொடுத்தான். அவனும் காஃபியை பருகிக் கொண்டே தாமரையை ஒரு விதமான காதலுடன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தாமரை வெட்கத்துடன், ஆகாஷ், எதுக்காக என்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? செம்மையா இருக்கேடி. அதான். எனக்கு வெக்கமா இருக்கு ஆகாஷ், நீங்க இப்படி பாக்குறது சரியில்லை. யாராவது நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டாள். ஆகாஷ் சிரித்துக் கொண்டே, யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நாம ஹனிமூன் தம்பதிகள்னு நம்மள பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். சோ யாரும் அதை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க என்றான். பிறகு காஃபி குடித்து முடித்து விட்டு காரை நோக்கி இருவரும் நடக்க தாமரை, ஆமா ஆகாஷ், எனக்கு ஒரு டவுட். நம்ம ஹனிமூன் கப்பிள்ஸ்னு மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் என்ன அவங்க கிட்ட போய் சொல்லவா செஞ்சோம் என்று கேட்க ஆகாஷ் அவள் கழுத்தில் இருந்த தாலியை மென்மையாக வருடி, உன் கழுத்துல இருக்கிற இந்த புது தாலி நம்ம 2 பேரும் புது தம்பதிகள்னு உலகத்துக்கே சொல்லுமே. இதுக்கு மேல அவங்களுக்கு வேற என்னடி நம்ம சொல்லி புரிய வைக்கணும் என்று சொல்ல தாமரையும், அடடா, ஆனாலும் ஆகாஷ், நீங்க ரொம்ப தெளிவுதான். ஆமா, இவ்வளவு தெளிவா இல்லனா உன்னோட இவ்வளவு நாள் குப்பை கொட்ட முடியுமா என்று கிண்டலாக சிரித்தவன் அவளை பார்த்து, சரி சரி வா, டைம் ஆச்சு, சீக்கிரமா போனாதான் மலை ஏறும்போது சைட் சீன்ஸ் எல்லாம் அழகா பார்க்க முடியும். லேட்டானா இருட்டுல ஒண்ணுமே தெரியாது இல்லையா என்றான். தாமரை உற்சாகமாக, ஆமா ஆகாஷ், எனக்கு மலை ஏறும்போது வேடிக்கை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் என்றாள். இருவரும் காரில் ஏறி அமர டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் செய்து மலைப்பாதையில் மெதுவாக பயணத்தை தொடங்கினார். மலைப்பாதை வளைந்து நெளிந்து செல்ல ஜன்னல் வழியே தெரிந்த பசுமையான காடுகளையும் மேக கூட்டங்களையும் பார்த்தபடி தாமரை உற்சாகத்தில் துள்ளினாள். ஆகாஷ் அவளது கைகளை தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு அந்த பயணத்தை இன்னும் நெருக்கமானதாக மாற்றிக்கொண்டான். அந்த மலைப்பயணம் அவர்களின் காதலை போலவே மேடு பள்ளங்கள் நிறைந்து மிகவும் அழகாகவும் சிலிர்ப்பாகவும் இருந்தது. ஆகாஷ் ஜன்னல்களை திறந்துவிட மலைப்பாதையின் ரம்யமான காற்று உள்ளே புகுந்தது. ஆகாஷும் தாமரையும் பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர். மழை மேகங்கள் மலையை மூடி ஒரு மர்மமான அழகை தந்து கொண்டிருந்தது. மலையேறும் அந்த பாதையின் வளைவுகளில் கார் திரும்பும் பொழுதெல்லாம் பள்ளத்தாக்குகளின் காட்சி கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. பாருங்க ஆகாஷ், அந்த பள்ளத்தை பாருங்களேன், எப்படி மேகங்கள் மெல்ல ஊர்ந்து போகுதுன்னு. நிஜமாவே இந்த மலைப்பாதை ஒரு மாய லோகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு என்று தாமரை ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தபடி உற்சாகமாக கூறினாள். ஆகாஷ் அவள் அருகில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு மென்மையாக வருடியவன், ஆமா தாமரை, இந்த மலைகளோட அழகு எவ்வளவோ, அதை விட உன் முகத்துல இருக்கிற இந்த உற்சாகம் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு என்று அவன் அவளை பார்த்து கொஞ்சினான். வெளியே மெல்லிய தூறல் தொடங்கி அது சாரலாக மாறியது. மலையின் குளிர்காரின் உள்ளே ஜன்னல் வழியாக மெல்லே ஊடுருவியது. குளிர் அதிகரிக்கவே தாமரை தன் கைகளை கட்டிக்கொண்டு லேசாக நடுங்கினாள். இதை பார்த்த ஆகாஷ் உடனே தன் பக்கத்தில் இருந்த சால்வையை எடுத்து அவளை சுற்றி போர்த்தி அவளை தன் பக்கமாக இறுக்கி அணைத்துக் கொண்டவன், ரொம்ப குளிர்தாடி. இந்த மலைகளோட குளிரே உன்னை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு தான். நீ என் பக்கம் இன்னும் நெருக்கமா வந்தா உனக்கு சுத்தமா குளிரே தெரியாது என்று அவன் அவளை தன் மார்போடு சாய்த்து கொண்டான். தாமரை அவன் நெஞ்சில் தலை சாய்த்து அவனது சட்டையின் மேலிருந்த மனம் மற்றும் அந்த மழையின் மண் வாசனையை சேர்த்து காற்றோடு சுவாசித்தாள். இந்த குளிர்ல நீங்க கொடுக்கிற இந்த கதகதப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகாஷ்.
எந்த ஒரு பெரிய ஹோட்டல்லையும் கிடைக்காத ஒரு சுகம் இந்த கார் பயணத்துல கிடைக்குது என்று அவன் மார்பில் தன் விரல்களை வைத்து மெல்ல விளையாடினாள். ஆகாஷ் அவளது கூந்தலை ஒதுக்கி அவள் காதுகளுக்கு பின்னால் கையை வைத்து மெல்லிய குரலில், உன் கூட இருக்கும்போது இந்த பயணமும் எனக்கு ரொம்ப குறுகிய தூரமா தான் தெரியுது. ஒருவேளை இந்த கார் உலகத்தோட கடைசி வரைக்கும் இப்படியே போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது என்றான். ஏங்க இப்படியெல்லாம் பேசி என்ன கரங்கடிக்காதீங்க, நான் அப்புறம் மயங்கி விழுந்துடுவேன் என்று அவள் விளையாட்டாக பேச, ஆகாஷ் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணல் ஒரு திருட்டு முத்தத்தை பதித்தான். மயங்கி விழுந்தா என்னடி, தாங்கி பிடிக்கத்தான் நான் இருக்கேன்ல என்று அவன் அவள் கண்களை பார்த்து சிரிக்க, தாமரை வெட்கத்தில் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். கார் வளைவுகளில் ஏறிக்கொண்டே இருக்க அவர்கள் இருவரும் மலைகளின் அழகையும் மழையின் வாசனையும் தங்களுக்குள் இருந்த அந்த தீவிரமான காதலையும் ஒரு சேர அனுபவித்தனர். ஒவ்வொரு முறையும் ஆகாஷ் அவளை தன் பக்கம் அணைக்கும் போதும் அவள் அவனது தோளில் தலை சாய்க்கும் போதும் அந்த பயணம் காதலின் புதிய பரிமாணத்தை தொட்டு கொண்டிருந்தது. அந்த மலைப்பாதை வளைவுகள் போல அவர்களின் உரையாடல்களும் கொஞ்சல்களும் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே சென்றன. கார் மூணாரின் உச்சியை சென்றடைந்த போது அந்த இடம் அவர்களை ஒரு மாய உலகத்திற்கு அழைத்து சென்றது. மேகங்கள் தங்கள் பாதங்களை வந்து தழுவிச் செல்வது போல இருக்க, காரிலிருந்து கீழே இறங்கிய தாமரைக்கு மூச்சு காற்றே திணறியது. அத்தனை அழகு! சுற்றிலும் பச்சை பசேல் என விரிந்திருந்த தேயிலை தோட்டங்கள் ஒரு மெல்லிய கம்பளம் விரித்தது போல மலைகளை போர்த்தியிருந்தது. அங்கங்கே மேகங்கள் இறங்கி வந்து தேயிலை செடிகளில் பனித்துளியாய் ஒட்டி இருக்க, அந்த இடமே ஒரு வெள்ளி திரையிட்டது போல சொலித்தது. தாமரை கைகளை விரித்து அந்த மலைக்காற்றை முழுமையாக சுவாசித்தாள். ஆகாஷ், பாருங்களேன், நிஜமாவே இது பூமியில இருக்கிற சொர்க்க மாதிரியே இல்ல. அந்த மேகங்கள்லாம் பாருங்க, நம்மள பார்த்து விளையாடுற மாதிரி நம்ம பக்கத்திலேயே வந்துட்டு போகுது என்று கைகளை தட்டி உற்சாகமாக கூறினாள். ஆகாஷ் அவள் பின்னால் வந்து நின்று அவள் தோள்களின் மேல் கைகளை வைத்து தாங்கி அந்த மலைகளின் அழகையும் அவளது முகம் அந்த பனிச்சாரலில் நனைந்து மின்னிய அழகையும் தான் ரசித்தான். உண்மைதான் தாமரை, நீ இந்த மலைகளோட அழக பாக்குற, நான் இந்த மலைகளுக்கு மத்தியில இருக்கிற உன்னோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மூணார் என்னவோ நம்ம காதலுக்கு ஒரு புனிதமான இடமா தான் எனக்கு தோணுது என்று அவள் காதோரம் முணுமுணுத்தான். அவர்கள் தங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பங்களா ஒரு குன்றின் உச்சியில் இருந்தது. அங்கிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த மூணார் பள்ளத்தாக்கும் கை கெட்டும் தூரத்தில் தெரிந்தது. காரிலிருந்து இறங்கியதும் அந்த பங்களாவின் வேலையாட்கள் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அவர்கள் தங்க வேண்டிய அந்த பிரம்மாண்ட அறைக்கு அழைத்துச் சென்றனர். அறைக்குள்ள நுழைந்ததும் தாமரை மீண்டும் ஒருமுறை ஆச்சரியத்தில் உறைந்தாள். அறையின் ஒரு பெரிய சுவர் முழுவதுமே கண்ணாடி ஜன்னல்களாகவே இருந்தது. அதன் வழியாக வெளியே தெரிந்த அந்த மலைகளின் காட்சி ஏதோ பெரிய திரையரங்கில் படம் பார்ப்பது போல் இருந்தது. ஆகாஷ், இது என்ன பெட்ரூமா? எனக்கு கண்ணையே நம்ப முடியல. வெளியே பாருங்க, அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது என்று ஓடி போய் அந்த ஜன்னல் அருகே நின்றாள். ஆகாஷ் அவளை பின்தொடர்ந்து சென்று அவளை பின்புறமாக அணைத்துக் கொண்டு ஜன்னல் வழியே தெரிந்த அந்த இயற்கை ஓவியத்தை காட்டினான். இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம காலையில எழுந்து பார்க்க போற காட்சி இதுதான் தாமரை. இந்த மேகங்கள், இந்த மலைகள், இந்த அமைதியெல்லாம் உனக்காகத்தான். சென்னை நெரிசல்லையும் வீட்டுல நடந்த அந்த அலப்பறையிலையும் குழந்தைங்களோட சத்தமும் எதுவுமே இங்க இருக்காது. இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான். இந்த இயற்கை மட்டும்தான் நமக்கு சாட்சி என்றான். அந்நேரம் வெளியே மெல்லிய சாரல் மழை தொடங்கி ஜன்னலில் துளிகளாக வழிந்தது. அந்த துளிகளை பார்த்தபடியே தாமரை, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஆகாஷ். ஒரு நிமிஷம் கூட என்ன பிரியாம இவ்ளோ பிளான் பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டாள். ஆகாஷ் அவளை தன் பக்கம் திருப்பி அவள் முகத்தில் இருந்த பனித்துளிகளை தன் விரல்களால் துடைத்தான். இந்த ஒரு வாரத்துல உன்னோட ஒவ்வொரு ஞாபகத்தையும் இந்த மூணார் மலைகள்ல நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த நிமிஷம் இந்த மலைகள்ல நாம மட்டும்தான். இதை தாண்டி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை என்று அவளது இதழ்களை மென்மையாக தீண்டினான்.
அந்த அறை முழுக்க தேயிலையின் வாசமும் அந்த பனிமலையின் குளிர்ச்சியும் நிறைந்திருக்க ஆகாஷும் தாமரையும் அந்த இயற்கையின் மடியில் தங்கள் காதலின் அடுத்த கட்டத்திற்கு தயாரானார்கள். வெளியே மூனார் தன் மேக போர்வையை மெல்ல விலக்க உள்ளே அவர்களின் காதல் புதியதொரு வசந்தத்தை தேடத் தொடங்கியது. மூனாரின் இதமான மாலை பொழுது மெல்லியதாய் இருளுக்கு வழிவிட்டுக் கொண்டிருந்தது. பங்களாவின் அந்த பிரம்மாண்டமான அறையில் இருவரும் குளித்து முடித்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்தனர். பங்களா ஊழியர்கள் பரிமாறிய சுட சுட தேயிலை வாசம் கலந்த இரவு உணவை இருவரும் அருகருகே அமர்ந்து உற்சாகமாக பேசி உண்டு முடித்தனர். உணவு முடிந்ததும் அந்த அறையின் அற்புதத்தை முழுமையாக ரசிக்க தொடங்கினர். அந்த அறை ஒரு கனவுலகம் போலவே இருந்தது. சுவரில் பதிக்கப்பட்டிருந்த மென்மையான வெளிச்சம், தரையில் விரிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கம்பளம் மற்றும் அறையின் ஒரு பெரிய பகுதி கண்ணாடி ஜன்னல்களாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜன்னல் வழியாக வெளியே தெரிஞ்ச மலைச்சரிவுகளும் மேகக்கூட்டங்களுக்கு இடையே மெல்ல தலை காட்டிய நிலவின் ஒளியும் அந்த அறைக்கு ஒரு தெய்வீக அழகை தந்திருந்தது. தாமரை ஒவ்வொரு பொருளையும் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அந்த அறையில் இருந்த அந்த அமைதியும் வெளியே கேட்ட மெல்லிய காற்றின் ஓசையும் அவர்களின் இதய துடிப்பை அதிகரிக்க செய்தது. தாமரை ஜன்னல் அருகே நின்று நிலவின் ஒளியில் நனைந்த மலைகளை ரசித்துக் கொண்டிருந்த போது ஆகாஷ் அமைதியாக அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். அவளது முதுகின் வளவை ரசித்தவன் தன் கைகளால் அவளது இடுப்பை மென்மையாக சுற்றி கொண்டான். அவனது வெப்பம் அவளது முதுகில் பட தாமரை சிலிர்த்து போனாள். ஆகாஷ் அவளது கழுத்தின் மென்மையை தன் இதழ்களால் தழுவி அந்த பகுதியில் முகம் புதைத்து அவளது வாசனையை ஆழமாக உள்ளிழுத்தான். தாமரை, இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிற எந்த சக்தியும் எனக்கு தேவையில்லை. என் மொத்த உலகமும் இந்த நொடியில உனக்குள்ளதான் இருக்கு என்று அவள் காதோறும் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அடுத்த நொடியே தாமரையின் பாதங்கள் தரையை விட்டு உயர்ந்து ஆகாஷின் வலுவான கைகளில் தாங்கப்பட்டன. அவன் அவளை மெல்ல தூக்கி கொண்டு அந்த மென்மையான மெத்தையின் மீது கிடத்தினான். அறையின் வெளிச்சம் மெல்ல குறைந்து நிலவின் ஒளி ஜன்னல் வழியே உள்ளே ஊடுருவியது. ஆகாஷ் அவள் மீது படர்ந்து அவளது முகத்தை தன் உள்ளங்கைகளுள் ஏந்தினான். அவன் கண்கள் காமத்தாலும் காதலாலும் ஒரு சேர மின்னின. அவன் அவளது இதழ்களை தன் வசப்படுத்த அந்த முத்தம் ஆழமாகவும் ஏக்கத்துடனும் இருந்தது. அவள் அணிந்திருந்த உடைகளை அவன் தன் விரல்களால் மிக நிதானமாக, அதே சமயம் அழுத்தமாகவும் அவிழ்த்தான். அவளது மேனி அவன் பார்வைக்கு முழுமையாக திறக்கப்பட்ட போது ஆகாஷ் ஒரு ஓவியத்தை ரசித்ததை போல அவளது அழகில் தன்னை மறந்தவன் அவளது கழுத்தில் தொடங்கி மேனி முழுவதும் தன் முத்தங்களால் ஒரு பாதையை அமைத்தான். அவளது இதயம் துடிக்கும் வேகம் அவன் நெஞ்சில் உணர முடிந்தது. அவன் அவளது வயிற்று பகுதியில் தன் இதழ்களை பதித்த போது தாமரை அவன் முடியை இறுக பற்றி கொண்டு இன்பத்தில் ஒரு நீண்ட முனகலை வெளிப்படுத்தினாள். ஆகாஷ் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்தபடியே அவளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவன் அவளது உடலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அவன் தன் விரல்களாலும் இதழ்களாலும் தீண்டிய விதம் அவளை ஒரு பெரும் இன்பக் கடலில் மூழ்கடித்தது. அறையின் அந்த அமைதியில் அவர்களின் மூச்சுக்காற்று மட்டுமே இசையாய் இருந்தது. ஆகாஷ் அவளை தன் காதலால் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டான். தாமரை தன் கணவனின் அந்த ஆக்ரோஷமான மற்றும் மென்மையான தீண்டல்களில் தன்னை மறந்து அவனோடு முழுமையாக ஒன்றியிருந்தாள். அவள் ஒவ்வொரு முறையும் அவன் பெயரை உச்சரிக்கும் போதும் ஆகாஷ் இன்னும் தீவிரமாக அவளை தன் அன்பால் மூழ்கடித்தான். அந்த இரவு மூனாரின் பனிக்குளிர்ச்சியை தாண்டி இருவரின் உடல்களும் ஒன்றிணைந்த அந்த சூட்டில் காதலின் உச்சக்கட்ட இன்பத்தில் உறைந்து போயிருந்தது. நிலவின் ஒளி அவர்களை வேடிக்கை பார்க்க அந்த அறை முழுக்க அவர்களின் காதலின் மென்மையான ஒளிகள் மட்டுமே எதிரொலித்தன. அந்த இரவே அவர்களுக்கு கிடைத்த சொர்க்கம். அந்த மூனாரின் மடியில் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரையொருவர் முழுமையாக பரிமாறிக்கொண்டனர். அடுத்த நாள் மூனாரின் அந்த இதமான காலை பொழுது. ஜன்னல் வழியே நுழைந்த மெல்லிய சூரிய ஒளி அவர்களின் அறையை இதமான தங்க நிறத்தில் நனைத்துக் கொண்டிருந்தது. நேற்று இரவு அந்த அறையில் நிகழ்ந்த காதலின் மீச்சம் அவர்கள் இருவர் உடல்களிலும் அந்த மெத்தையின் கலைந்த நிலையிலுமே தெரிந்தது. தாமரை ஆகாஷின் வலுவான மார்பின் மீது தலை வைத்து அவன் கைகளுக்குள் ஒரு குழந்தையைப் போல பிணைந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அறையின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. உடனே ஆகாஷ் விழித்துக் கொண்டான்.
தன் மார்பில் இதமாக சாய்ந்து உறங்கும் தாமரையை ஒரு நொடி ரசித்து பார்த்தான். பின்னர் அவளது நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டவன் அவள் கலைந்து விடாதபடி மெதுவாக அவளை மெத்தையில் படுக்க வைத்து போர்வையை எடுத்து அவளது தோள்வடை இழுத்து போர்த்தினான். பின் அவன் தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு மெல்ல கதவை திறந்து பார்க்க பணியாளர்கள் வாசலில் சுடு சுடு டீயுடன் காத்து கொண்டிருந்தனர். அந்த டீயின் வாசம் அந்த அறையையே புத்துணர்ச்சியாக்கியது. தேங்க்ஸ், நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க, நாங்க குளிச்சுட்டு வரோம் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அந்த டீ கப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து சைட் டேபிளில் வைத்தவன் தாமரை அருகில் சென்று அமர்ந்து அவளது முக அழகை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளது கலைந்த கூந்தல் அவள் முகத்தில் விழுந்து விளையாட அதை மென்மையாக எடுத்து அவளது காதோறும் சொருகிவிட்டான். பிறகு அவள் உச்சந்தலையில் ஒரு மெல்லிய முத்தம் பதிக்க அவனின் அந்த ஸ்பரிசத்தில் மெல்ல விழித்த தாமரை, ஆகாஷ் இவ்வளோ நெருக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன ஆகாஷ் சீக்கிரம் எழுந்திருச்சிட்டீங்களா என்று மழலை குரலில் கேட்டாள். இல்லடி, டீ கொண்டு வந்தவங்க கதவை தட்டினதுமே முழிப்பு வந்துடுச்சு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, இந்த டீயை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும், அப்புறம் எப்படி என்னை இன்னைக்கு நைட்டு தாங்குவ என்று ஏதோ ஒரு அர்த்தத்தில் கிண்டலாக கேட்டான். அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவள், என்ன ஆகாஷ் உங்களுக்கு டெய்லி இதேதான் வேலையா? ஒரு நாள் கூட எனக்கு ஃப்ரீயா நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா என்று தாமரை கேட்க, வாய்ப்பே இல்லடி, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கணும்னு நான் ஒன்னும் பிளான் பண்ணல, உன்னை முழுசா ரசிக்கணும்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை தடை போடாத, இப்போ ஒழுங்கா இந்த டீயை குடி என்று உரிமையோடு கோரினான். சரி ஆகாஷ், எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இப்படியே நான் எப்படி எழுந்திருக்கிறது என்று அவள் பாவமாக கேட்க, ஆகாஷ் ஒரு கள்ளச்சிரிப்புடன் சென்று தன் அலமாரியில் இருந்த ஒரு பெரிய டி ஷர்ட்டை மட்டும் எடுத்து வந்தான். அது அவன் அணிந்தது. அதை அவளிடம் நீட்ட தாமரை அதிர்ச்சியில், ஐயோ ஆகாஷ், என்ன இது உங்களோட டிஷர்ட்டா? நான் கேட்டது என்னோட ட்ரெஸ், ப்ளீஸ் அதை எடுத்து கொடுங்க என்றாள். டீ குடிச்சிட்டு குளிக்க தானே போற, அதுக்கு இந்த டிஷர்ட் போதும், இதை மட்டும் போட்டுக்கிட்டு வா, இல்லனா என்னால வேற எதுவும் எடுத்து கொடுக்க முடியாது என்றான் ஆகாஷ் பிடிவாதமாக. ப்ளீஸ் ஆகாஷ், எனக்கு ஏன் ட்ரெஸ் தான் வேணும் என்று அவள் அடம் பிடிக்க, இஷ்டம்னா இதை போட்டுட்டு வந்து டீயை குடி, இல்லனா அப்படியே அமைதியா இரு என்று கூறிவிட்டு அவன் அந்த சோஃபாவில் அமர்ந்து டீயை குடிக்க தொடங்கினான். தாமரைக்கு அவன் மேல் பயங்கர கோபம் வந்தது. என்ன மனுஷன் இவரு, நான் எப்படி இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வெளியில வருவேன் என்று யோசித்தவள் வேறு வழி இல்லாமல் அந்த டிஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். அது அவளுக்கு தொடை வரை நீண்டிருக்க மெதுவாக கட்டிலிருந்து இறங்கி அவன் அருகில் சென்றாள். அவள் அந்த தொழுதொழு டிஷர்ட்டில் வருவதை கண்ட ஆகாஷின் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. அந்த டிஷர்ட்டில் அவள் அவ்வளவு அழகாகவும் அதே சமயம் ரொம்ப வசீகரமாகவும் இருந்தாள். அவன் அவளை பார்த்து கொண்டே இருக்க அவள் வெட்கத்தில் அவன் அருகில் அமர்ந்து அந்த டிஷர்ட்டை தன் மடியில் இழுத்து போர்த்தி கொண்டவள் சோஃபாவில் இருந்த குட்டி தலையணையை எடுத்து தன் தொடைமேல் வைத்து மறைத்து கொண்டாள். ஆகாஷ், இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம், இப்படியெல்லாம் நீங்க அநியாயம் பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்றாள் தாமரை. நீ தாராளமா எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கொடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த சான்ஸை எப்படி யூஸ் பண்ணி உன்கிட்ட நெருக்கமா வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் அவளை கண் சிமிட்டி கூற அவள் முகமோ தக்காளி பழம் போல சிவந்தது. அவள் கையில் டீயை கொடுக்க அதை வாங்கி அவசர அவசரமாக குடித்தாள். ஏனென்றால் அவன் பார்வை தன் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் ஊர்ந்து செல்வதை உணர்ந்த தாமரை பதற்றத்துடன் வேக வேகமாக தன் ஆடையை எடுத்துக்கொண்டு குளிரறைக்குள் ஓடினாள். அவள் ஓடிய வேகத்தை பார்த்த ஆகாஷுக்கு சிரிப்பு அடைக்க முடியாமல் வெடித்தது. இதுக்கு மேல நாங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு, உன் உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியுமே என்று அவன் குரல் கொடுக்க உள்ளே இருந்த தாமரைக்கு வெட்கத்தால் முகம் கொதித்தது. குளியலறை கண்ணாடியில் தன் உடலை பார்த்தவளுக்கு நேற்று இரவு அவன் பதித்த முத்த தழும்புகள் சிவப்பாக தெரிவதைக் கண்டு புன்னகை பூத்தது. அந்த கிளர்ச்சியூட்டும் நினைவுகள் அவளை மீண்டும் ஒரு முறை உருக வைத்தன. குளித்து முடித்துவிட்டு உடைமாற்றும் அறைக்கு சென்று மிக மென்மையான பிங்க் நிற டிசைனர் புடவையில் அவள் வெளியே வந்தாள்.
அதற்குள் ஆகாஷ் ஏற்கனவே குளித்துவிட்டு தயாராக இருக்க கண்ணாடி முன்னால் நின்று தன் கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்த தாமரையை பார்த்து அவன் மனம் மீண்டும் அவளது அழகில் லயித்தது. தாமரை அந்த சேலையில் ஈரக்கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்த அந்த தோற்றம் ஆகாஷின் கண்களுக்கு அவள் ஒரு தேவதையாக தெரிந்தது. கண்ணாடி வழியாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தவன் மெதுவாக அவளது பின்னால் வந்து நின்றான். அவளது கழுத்து வளைவுகளில் படியும் அந்த மெல்லிய நீர்வளைகளை தன் விரல்களால் மென்மையாக தடவி அவளது மேனையின் மென்மையை உணர்ந்தவன், தாமரை, இந்த சேலை உனக்கு எவ்வளோ அழகா கொடுக்குது தெரியுமா? இந்த நிறம் உன் சிவந்த மேனிக்கு இன்னும் ஒரு புது பொலிவு தருது என்று அவன் அவள் காதோரம் கிசுகிசுத்தவன் அவளது கூந்தலின் வாசத்தை ஆழமாக நுகர்ந்து அவளது கழுத்தின் மென்மையை சுற்றியுள்ள ஒவ்வொரு நரம்பிலும் தன் இதழ்களை பதித்தான். அடுத்தது அவளது இதழ்களின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளை தேடியவன், இந்த இதழ்கள் இவை ஏதோ ஒரு தேன் வடியும் மலர்கள் போல இருக்கு, இதுல முத்தம் பதிப்பது என்பதே ஒரு தவம் என்று கூறி அவளை தன் பக்கமாக திருப்பி அவள் இதழ்களை லேசாக தீண்டி பின் ஆழ்ந்த அழுத்தமான ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தில் அத்தனை நாளாக அவர்கள் பிரிந்திருந்த ஏக்கமும் இப்பொழுது அடைந்திருக்கும் இன்பத்தின் தீவிரமும் கலந்திருந்தது. சிறிது நேரம் அவள் இதழ்களை சுவைத்தவன் பின்பு மெதுவாக அவளிடமிருந்து விலகி அவளை பார்த்து புன்னகைத்து, சரிடி, இதுக்கு மேலேயே நம்ம 2 பேரும் இப்படியே இந்த ரூம்குள்ள இருந்தோம்னா நம்மளோட 3ஆவது ட்ரிப்பு பெட்ரூம்லயே முடிஞ்சிடும். வா, கீழே போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்றான். அவன் பேச்சை கேட்ட தாமரை அவனை ஒரு மாதிரி முறைத்து கொண்டே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு ஆகாஷ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் என்று தன் அதிருப்தியை காட்டினான். உடனே ஆகாஷ் அவளை இழுத்து அணைத்து கொண்டு, என்னடி இப்படி சொல்ற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் ஓவரா? நம்ம புதுசா கல்யாணமானவங்க, அதுக்கும் மேல நம்ம கொஞ்ச நாள் பிரிஞ்சு வேற இருந்திருக்கோம். இப்ப இப்படி இல்லாம வேற எப்படி இருக்கிறதா? இந்த லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு தானே உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்கேன். அப்புறம் இத பண்ணாம வேற எதை பண்ண சொல்ற என்று செல்லமாக கண்டித்தவன் அவளது பிணக்கையும் மீறி அவள் கையை பிடித்து கொண்டு உணவு மேஜைக்கு அழைத்து சென்றான். இருவரும் அமர்ந்து அந்த 3ஆர் குளிர்ச்சிக்கு ஏற்ற சுட சுட காலை உணவை ரசித்து உண்டனர். உணவு முடித்ததும் ஆகாஷ் காரை எடுக்க சொல்லி தாமரையை அழைத்து கொண்டு சுற்றி பார்க்க புறப்பட்டான். கார் 3ஆரின் மலைப்பாதைகளில் மெல்ல ஊர்ந்து சென்றது. ஜன்னல் வழியே தெரிந்த தேயிலை தோட்டங்களில் பச்சை பசேல் விரிப்பும் குளிர்ந்த காற்றும் அவ்வப்போது முகத்தில் அறைந்த பனித்துளிகளும் அவர்களின் பயணத்தை ஒரு கவிதை போல மாற்றின. ஆகாஷ் காரை செலுத்தி கொண்டே, தாமரை, இதோ இந்த தேயிலை தோட்டத்தை பாரு, இந்த இயற்கைக்கும் உன் புன்னகைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமில்லை, 2மே என்னோட மனச இவ்வளவு அழகா மயக்குது என்று காதல் பொங்க பேசினான். தாமரை அந்த இடங்களின் அழகில் மெய்மறந்து போனவள், ஆகாஷ், இந்த இடங்கள் எல்லாம் எவ்வளோ அமைதியா இருக்கு, இவ்வளோ நாள் நம்ம ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோம்னு தோணுது என்று சொல்ல ஆகாஷ் அவளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். அந்த பயணம் முழுக்க இயற்கையின் அழகை பற்றியும் அவர்கள் இருவரும் சேர்ந்து கட்டப்போகும் எதிர்காலத்தை பற்றியும் பேசிக்கொண்டே சென்றனர். ஒவ்வொரு காட்சி இடத்திலும் காரை நிறுத்தி அவன் அவளை கையை பிடித்து அழைத்துச் சென்று மலர்களின் வாசத்தை நுகர வைத்தான். அந்த இடங்களின் இயற்கை எழில் ஒரு பக்கம் இருக்க, ஆகாஷின் அந்த தீவிரமான காதலும் அவளது வெட்கம் கலந்த புன்னகையும் அந்த பயணத்தை ஒரு முழுமையான தேனிலவாக மாற்றியது. அந்த நாள் முழுவதும் அவர்கள் 3ஆரின் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் ரசித்தும் ஒருவருக்கொருவர் காதலை பரிமாறிக்கொண்டும் கழித்தனர். 3ஆர் என்பது வெறும் மலை பிரதேசம் மட்டும் அல்ல, அது இயற்கையின் காதலி. அங்கு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை ஆகாஷ் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தான். 3 நாட்களில் 3ஆரின் ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிக்க வேண்டும் என்பதுதான் அவன் கணக்கு. முதல் நாள் காலை ஆகாஷும் தாமரையும் புறப்பட்டனர். முதல் நாள் பயணத்திற்காக ஆகாஷ் தேர்ந்தெடுத்தது மட்டுப்பட்டி மற்றும் எக்கோ பாயிண்ட் பகுதி. கார் கிளம்பியதும் மலைப்பாதையின் இருபுறமும் அடர்ந்த தேயிலை செடிகள் வரிசையாக அடுக்கி வைத்தது போல காட்சியளித்தன. மேகங்கள் அவ்வப்பொழுது சாலையில் இறங்கி வந்து காரை மங்கலான பனிப்போர்வையால் மூடியது. ஆகாஷ் காரை நிறுத்தி, தாமரை, இறங்கி இந்த இடத்தோட அழக மட்டும் பாரு என்றான்.
இருவரும் காரிலிருந்து இறங்கினர். அங்கே காற்று அவ்வளவு குளிர்ந்திருந்தது. தாமரை அந்த குளிரில் தன் கைகளை தேய்த்து கொண்டு, ஆகாஷ், இந்த இடம் பார்க்கவே ஒரு தனி உலகமா இருக்கு என்றாள். அங்கே தூரத்தில் மட்டப்பட்டி அணை நீல நிறத்தில் கண்ணாடியைப் போல சொலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி அந்த அணையின் நடைபாதையில் நடந்தனர். மலையின் உச்சியில் இருந்து பார்த்தால் அந்த அணை ஒரு பெரிய வைரக்கல்லை பச்சை நிற புல்வெளியில் பதித்து வைத்தது போல இருந்தது. ஆகாஷ் அவளை அணைத்து கொண்டு, இந்த இடத்தோட அமைதியை மட்டும் கவனி தாமர. தண்ணீரோட சலசலப்பு, மரங்களோட எரிச்சல், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு மியூசிக் கொடுக்குது இல்லையா என்று கேட்டான். தாமரையும் கண்களை மூடி ரசித்தாள். அந்த சூழலே ஒரு விதமான அமைதியையும் காதலையும் அவர்களுக்குள் விதைத்தது. அடுத்தது அங்கிருந்து அவர்கள் எக்கோ பாயிண்டிற்கு சென்றனர். அந்த இடம் மிக விசித்திரமானது. ஆகாஷ் என்று அவள் கத்த மலைகள் அதை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. தாமரைக்கு அதுவரை கிடைக்காத ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. அவள் கத்தி கத்தி மகிழ ஆகால் அவள் அருகே வந்து அவள் காதோறும், உன் பேர்ல இருக்கிற இந்த அன்பை நான் கூப்பிட்டா இந்த மலைகள் கூட அதை எதிரொலிக்குமே என்று காதல் மொழிகளை பேசி அவள் வெட்கத்தில் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். பிறகு அவர்கள் காரில் ஏறி அடுத்த இடமான குண்டலா ஏரிக்கு சென்றனர். அங்கே படகு சவாரி செய்ய ஏற்பாடு செய்தான் ஆகாஷ். அந்த ஏரியின் நீர் அவ்வளவு தெளிவாக இருந்தது. அதில் படகு செல்லும் போது ஏற்படும் அலைகள் மெதுவாக பக்கவாட்டில் சென்றன. அந்த படகில் அவர்கள் இருவரும் தனியாக இருக்க, சுற்றிலும் மலைகள், மேலே நீலவானம், நீரில் படகு என்று ரசித்த தாமரை, ஆகாஷ், இந்த நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடக்கூடாதா என்று ஏங்கினான். இந்த நிமிஷத்தை விட அழகான பல நிமிஷங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது தாமரை என்றவன் அவளது கையை எடுத்து மென்மையாக வருடினான். அந்த ஏரியின் குளிரும் அவனது ஸ்பரிசத்தின் சூடும் அவளை ஒருவித பரவசத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் பேசி முடித்ததும் அங்கிருந்த பூங்காவில் இருந்த நீல குறிஞ்சி மலர்களை பார்த்தனர். அது பூக்கும் காலம் இல்லை என்றாலும் அந்த செடிகளின் பரப்பளவே ஒரு கவிதையாய் இருந்தது. மதிய உணவை ஒரு குட்டி தேநீர் கடை அருகே முடித்துவிட்டு மாலையில் அந்த தோட்டங்களின் ஊடே நடந்து செல்லும் போது மேகங்கள் அவர்களோடு விளையாடியது. ஒரு நொடி மேகம் வந்து அவர்களை மறைத்தது. மறுநொடி சூரியன் எட்டி பார்த்தது. அந்த சில்லென்ற சாரல் மழை அவர்களை நனைக்க தொடங்கியதும் தாமரை மழையில் நனைந்தபடி ஓட ஆகாஷ் அவளை துரத்தி பிடித்து தன் கைகளுக்குள் அடக்கினான். அந்த மழையில் அவள் முகம் நனைந்து உதடுகள் சிவந்து பார்ப்பதற்கு ஏதோ வனதேவதையைப் போலவே இருந்தாள். அவளது உதட்டில் படிந்திருந்த மழையின் சிறு துளியை தன் விரலால் துடைத்த ஆகாஷ் அவளை பார்த்து, இயற்கை எவ்வளோ அழகோ, அதை விட நீ அதிகமா மழையில நனையும் போது அழகா இருக்கிற தாமரை என்று கூறி அவளை முத்தமிட்டான். அந்த மாலை நேரம் தேயிலை தோட்டத்தின் வாசமும் மழையின் குளிர்ச்சியும் அவர்களின் காதலும் கலந்து ஒரு முழுமையான அனுபவமாக அமைந்தது. முதலாவது நாள் பயணத்தை முடித்துவிட்டு காரில் ஏறிய போது தாமரை மிகவும் உற்சாகமாக இருந்தாள். ஆகாஷ், இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மூணாரோட முதல் பகுதியை என் அப்படியே கட்டி போட்டுடுச்சு என்று அவள் கூற ஆகாஷ் சிரித்துக்கொண்டே காரை செலுத்தினான். அவளுக்கு தெரியும் அடுத்த 2 நாட்களும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகிறது என்று. மூணாரின் அந்த முதல் நாள் மாலை இயற்கையின் அற்புதம் மெல்ல இருளுக்கு வழிபட்டு கொண்டிருந்தது. காரில் திரும்பும் வழியெல்லாம் தாமரையின் முகம் மழையினால் நனைந்து இன்னும் அழகாக காணப்பட்டது. அவள் அந்த ஜன்னல் கண்ணாடியை தொட்டு விளையாடி கொண்டிருக்க ஆகாஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது அந்த கிறுக்கலான குழந்தைத்தனமான ரசிப்பு தன்மையை அவன் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் பங்களாவிற்குள் நுழைந்ததும் அந்த தனிமை அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கியது. மாலை நேரம் அந்த பங்களாவின் அழகிய கார்டனில் அமர்ந்து சுட சுட காஃபி குடித்தபடியே அந்த மலை பிரதேசத்தின் குளிர்ச்சியை ரசித்தனர். பிறகு அறைக்கு சென்று புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டு இரவு உணவிற்காக டைனிங் ஏரியாவிற்கு வர அங்கே பரிமாறப்பட்ட உணவை ஒருவருக்கொருவர் ஆசையாக ஊட்டி மகிழ்ந்தனர். ஆகாஷ் அவளது இதழ்களில் படிந்த உணவை தன் விரலால் துடைத்துவிட அவள் வெட்கத்தில் புன்னகைத்தாள். இந்த ஒரு வாரம் முழுக்க என் உலகமே நீதான் தாமரை என்று அவன் கூற அந்த சந்தோஷமான தருணங்கள் கரைந்து போயின. உணவு உண்டு முடித்ததும், தாமரை, கார்டன்ல ஒரு சின்ன வாக் போலாமா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் என்றான். அவளும் உற்சாகமாக சம்மதிக்க இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர். தோட்டத்தின் பாதை விளக்குகளால் மின்ன குளிர் அதிகமானது.
தாமரை நடுங்கத் தொடங்கியதும் ஆகாஷ் தன் கரங்களை அவள் தோளில் போட்டு அவளை தன் மார்போடு அழுத்தமாக அணைத்துக் கொண்டு நடந்தான். அந்த அணைப்பில் அவள் குளிரை மறந்தாள். அந்த நெருக்கம் இருவருக்குள்ளும் ஒரு விதமான மின்சாரத்தை பாய்ச்சியது. பிறகு இருவரும் ஒரு கல் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். தாமரைக்கு தன் குடும்பத்திடம் பேச வேண்டும் என்ற ஆசை வர செல்போனில் ரம்யா, கார்த்திக், தாத்தா மற்றும் குழந்தைகளிடம் பேசினார். எல்லோரும் அவளை விசாரித்து ஜாலியாக பேசினர். பேசி முடித்ததும், ஆகாஷ், கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போமே, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா என்று அவள் கேட்க, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் என்று உள்ளே சென்றான். மொபைலில் சார்ஜை போட்டுவிட்டு தண்ணீருடன் வெளியே வந்தான். தாமரை நிலவின் ஒளியில் பனி மூடிய மலைகளை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் தண்ணீரை கொடுத்தவன் மீண்டும் அவள் தோளில் கை போட்டு அந்த அழகையும் பார்த்தான். திடீரென்று மெல்லிய தூறலாக தொடங்கி மழை வலுத்தது. ஆனால் அந்த மழையில் அந்த இடத்தை விட்டு போக மட்டும் இருவருக்குமே மனம் வரவில்லை. பனி மூடிய மலைகள் மழையில் நனைய அந்த சூழல் அவர்கள் இருவரை தவிர உலகத்தையே மறக்க செய்தது. மழையின் குளிர்ச்சியை விட இருவரின் உடல் சூடும் நெருக்கமும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. ஆகாஷ் அவளை மெல்ல தன் பக்கமாக திருப்பினான். மழையில் நனைந்த அவளது முகம், காதலில் சிவந்த இதழ்கள் அவன் உணர்ச்சிகளை தூண்டியது. அவன் அவளது பின்னந்தலை முடியினுள் தன் விரல்களை நுழைத்து அவள் முகத்தை தன் முகத்தோடு நெருக்கிக் கொண்டு வந்தான். அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன் அந்த மழையின் பின்னணியில் அவளது இதழ்களை மென்மையாக தீண்டினான். அந்த தீண்டில் மெல்ல ஆழமாகி ஒரு தீவிரமான முத்தமாக மாறியது. அவர்களது மூச்சுக்காற்று மழையின் ஈரப்பதத்துடன் கலந்து அந்த இதழ் முத்தம் ஒரு நீளமான ஆழமான பரிமாற்றமாக நீடித்தது. அவளது மென்மையை அவன் ஆட்கொள்ள அவள் அவனை தன் கைகளால் இறுக்க பற்றி கொண்டாள். அந்த மழையின் சாரலில் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்கள் காதலை இதழ்களால் பேசிக் கொண்டிருந்தனர். முத்தத்தின் போதையில் அவை நிலை குலைந்து போக ஆகாஷ் அவளை பிரிந்து அவளை தன் கைகளால் கோர்த்து கொண்டவன் பிறகு அவள் கால்கள் தரையில் படாதவாறு அவளை தன் கைகளால் அப்படியே உயர்த்தி தூக்கி கொண்டான். அந்த மழைச்சாரலில் காதலின் முழு உத்வேகத்துடனும் அவள் அவனை தூக்கி கொண்டு மெல்ல பங்களாவின் உள்ளே அறை நோக்கி நடக்க அவள் நெஞ்சில் தலை சாய்த்து அந்த பாதுகாப்பான அணைப்பில் தன்னை மறந்தாள். அந்த இரவு அவர்களின் காதலின் உச்சகட்ட உணர்வுகளுக்கான தொடக்கமாக அமைந்தது.